இனியவர்களே, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை. முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பான வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பொள்ளாச்சி வேலு அண்ணா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற இலக்கிய மன்றத்தினுடைய மன்ற ஆலோசகர் மருத்துவர் லோகநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு இருகரம் கூப்பி உங்கள் கரவலையோடு அன்போடு தொடரும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர் வணக்கத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் திரு டி ரஞ்சித் குமார் பிகம், துணை ஆட்சியர் மேலாளர் தாட்கோ கோவை திருப்பூர் அவர்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்றான் மகாகவி பாரதி. அந்த பாரதியின் சிந்தனையோடு தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக தாட்கோ மேம்பாட்டுக் கழகத்தில் மிகச்சிறந்த பல்வேறு நல பணிகளை செய்து வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரஞ்சித் குமார் துணை ஆட்சியர் மேலாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக இன்னைக்கு வருகை புரிந்துள்ள மாணவ செல்வங்களை மற்றும் பெற்றோர்களே, அவர்களை அழைத்து வருகின்ற பெற்றோர்களை மற்றும் இந்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தினை தலைமையேற்று சிறப்பாக நடத்துகின்ற மதிப்புக்குரிய இந்த இலக்கிய மன்றத்தினுடைய வழிநடத்தவர் காசி மைந்தர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம் என்றால், இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அனைத்து இளைஞர்களை இந்த அளவுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அரசு பணிகள் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் நன்கு அறிவேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வருங்கால தூண்களாகிய நீங்கள், இந்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய தூண்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்லாமல் கல்வி அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கிட இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு நான் பெருமை கொள்கிறேன். அந்த வகையில் என்னோடய பேர் உங்களுக்கு தெரியும், என் பேர் ரஞ்சித் குமார். நான் தாட்கோ துறையில் துணை ஆட்சியர் நிலையில் பணிபுரிந்து வருகிறேன். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு முயற்சி மட்டும்தான். நானும் ஒரு சூப்பர்டென்ட் கேட்டரில் தான் அந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தேர்வுகளை எழுதி இந்த அளவுக்கு நம்ம ஒரு துணை ஆட்சியர் நிலையில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் அது முயற்சி மட்டும்தான் என்பதை நான் தெளிவாக இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அந்த முயற்சியை இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களும் அதை ஒரு இதாக எடுத்துக்கணும், நீங்கள் ஒரு கனவாக எடுத்துக்கொண்டு அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே பரிசு பெற்றோரான தர்ஷன்யா, மதிவதனி, நந்தினி, சஞ்சய் ஸ்ரீ, யசோதா ஆகியோர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த கட்டமாக நீங்கள் இதில் என்னை போன்ற ஒரு அரசு அதிகாரியாக இங்கே வர வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, தாட்கோ என்னும் துறையை பொறுத்தவரையில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் இருக்குது என்பதை உங்களுக்கு நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். யாராருக்கு தாட்கோ அப்படிங்கிற ஒரு துறை இருக்குங்கிறது தெரியுங்களா? கொஞ்சம் தயவுசெய்து கை தூக்குனீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். தாட்கோ அப்படின்னு ஒரு துறை இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா எதுக்காகனா, நம்ம மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எங்களை போன்ற அரசு அலுவலர்கள் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடையப்பட வேண்டும். குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு இது முழுமையாக சென்றடையப்பட வேண்டும். ஏன்னால் இது ஒரு பொக்கிஷமான ஒரு துறை, அலாவுதீன் விளக்கை போன்ற ஒரு பொக்கிஷமான ஒரு துறை. இந்த துறையில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மாணவர்களாகட்டும், அது நமது மகளிர்களாகட்டும், அனைவருக்குமே இதில் மிகப்பெரிய ஒரு நலத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கேன். இப்போ அந்த தாட்கோ துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான நலத்திட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம். ஒன்று கல்வி சம்மந்தப்பட்டது,
இப்போ நம்ம பொள்ளாச்சி வேல்முருகன் ஐயா அவர்கள் சொன்னது போல தான் அனைத்து வகையான திறமைகளையும் நாம் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதுவும் இந்த வருங்கால விஞ்ஞான உலகத்தில் நாம் வந்து சாதிக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து திறமைகளையும் நாம் வந்து வளர்த்தி கொள்ளப்பட வேண்டும். அந்த திறமைகள் இல்லை என்றால் வருங்காலங்களில் நாம் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு கால சூழ்நிலை இருக்கிறது. அந்த தருணத்தில் வந்து நீங்கள் இந்த போல தாட்கோத்துறையில் இருக்கக்கூடிய பயிற்சிகளாகட்டும், சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள், சுய தொழிலுக்கான கடன் உதவிகள், அப்புறம் அதே மாதிரி கல்வி கடன்கள், நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் படிப்பதற்கான 30 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் நம்ம தாட்கோத்துறையில் இருக்குது. அந்த 30 லட்சம் கடன் உதவியை பொறுத்தவரை இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தாட்கோத்துறையில் 142 மாணவர்கள் வந்து இன்றைக்கி உஸ்பெகிஸ்தானில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க இலவசமாக. அது அனைத்து வகையான வாய்ப்புகளும் நம்ம தாட்கோத்துறையில் இருக்குது. இங்கே வருகை புரிந்து இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தயவு செய்து நம்ம இலக்கிய மன்றத்தின் சார்பாக அவர்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த வெளிநாடுகளில் பயிலக்கூடிய அனைத்து வகையான பயிற்சிகளையும் நம்ம முன்னெடுத்துப்படுத்தணும். அதேமாதிரி வெளிநாடு படிப்பதற்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் நம்ம வந்து இப்போ ஏவியேஷன்கிற இந்த விமான பணிப்பெண் பயிற்சிகள் நம்ம தாட்கோல வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக தங்கி உங்களுக்கான அனைத்து வகையான வசதியான வாய்ப்புகள் நம்ம தாட்கோத்துறையில் வந்து நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். நான் இப்போது அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் அண்ட் சர்வீஸ் இன்றைக்கி வந்து அரசு பணியிடங்கள் காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 50% மட்டும்தான் தேர்வு எழுதுகிறார்கள் மாணவர்கள். ஆனால் 50% வாய்ப்புகள் வந்து யாருமே வந்து அதை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களிடம் சரியான விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது நான் இங்கே தெரிய வருகிறது. அதனால் நம்ம தேவேந்திரகுல இயக்கிய சார்பாக அரசு தேர்வாணையங்கள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பற்றி நான் தினமும் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு செய்கிறேன். அந்த வாட்ஸ்அப் இப்போ கூட நான் ஒரு குரூப்பில் போட்டிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்தீங்களா? நம்ம இலக்கிய மன்றத்தின் சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போது டிஎன்பிசி குரூப் அண்ட் சர்வீஸில் இப்போ வந்து நம்ம துணை ஆட்சியர் நிலையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் நிலையில் வந்து இப்போது ஒரு டிஎன்பிசி இப்போ எக்ஸாமினேஷன் நடக்க போகுது வர செப்டம்பர் மாதம். அதில் நீங்கள் படித்து யாராவது தகுதியான நபர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணுங்கள். அதற்கான பயிற்சிகளும் இலவசமாக வந்து உங்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் வழியே உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறாங்க. இலவசமான பயிற்சிகள், அதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறாங்க. நீங்கள் படித்தால் மட்டும் போதுமானது. சமுதாயத்தில் பொறுத்தவரையில் நம்ம சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைப்பதுன்னா 2 வகை தான். ஒன்று நல்ல தரமான கல்வி, 2வது பொருளாதார நிலை. இந்த 2 நிலை மட்டும் இருந்துட்டால் மட்டும் சமுதாயத்தில் நமக்கு அனைத்து வகையான அங்கீகாரங்கள் கிடைக்கப்படுகின்றது என்பதை நான் வந்து ஒரு சாட்சியான ஒரு நபர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிசி குரூப் 1 பாருங்கள், படித்திருக்கிற மாணவர்கள் இப்போ நிறைய பேர் இப்போ கல்லூரியில் படிக்கிற 16 நபர்களுடைய பட்டியல் என்னிடம் உள்ளது. அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு வந்து நாங்களும் எங்கள் துறை வழியாக வந்து உங்களை தொடர்பு கொண்டு அடுத்த கட்டமாக டிஎன்பிசி குரூப் 1 வந்து அடுத்தது முதல்நிலை அலுவலருக்கான துணை ஆட்சியர் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயிண்ட் டைரக்டர் கேடரில் வந்து அடுத்த போஸ்டிங்ஸுக்கு நமக்கு வந்து டிஎன்பிசியில் தயார் நிலையில் இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு பயிற்சியும் நம்ம வழங்குகிறோம். இலவச பயிற்சி வழங்கப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த அரசு பணியிடங்களில் நம்ம மன்றத்தின் சார்பாக மாணவர்கள் அனைவருமே பங்கேற்கப்பட வேண்டும் என்பதை நான் உறுதிப்படுத்த தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கல்வி கடன் உதவி நம்ம தாட்கோ வழியாக வழங்குகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள், பொருளாதார கடன் உதவிகள். இப்போ இருக்கக்கூடிய இங்கே வருகை புரிந்திருக்கிற 600 நபர்களும் பல்வேறு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த தொழிலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாங்கள் 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நம்ம வந்து 35% மானியத்துடன் உங்களுக்கு கல்வி கடன் சுயதொழில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தாட்கோ துறையில். எனவே இங்கே வருகை புரிந்தவர்கள் என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு பட்டியல் கொடுத்தாலே அந்த தொழிலுக்கேற்ப நம்மளுக்கு வந்து 35% 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நம்ம கடன் உதவி வழங்க இந்த மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா மகளிர் சுயஉதவி குழு. இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களே ஒரு மகளிர் சுயஉதவி குழுவாக இருந்தால் உங்களுக்கு அதிகபட்சமாக 12 லட்சத்தில் 6 லட்சம் மட்டும் மானியமாக இருக்குது. மீதி 6 லட்சம் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அதே போல் நிறைய சுயதொழில்கள் நான் இன்றைக்கி ஒரு ட்ரெயினர்ஸை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன். நம்ம காசிமேந்திர ஐயா சொன்னார், கொஞ்சம் காலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக சுய வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு பயிற்சிகள், இலவசமான பயிற்சிகள்
அதை அடுத்த வாட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால என்னென்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இப்போ வந்து 29 மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நம்ம துறை இருக்குது. அந்த துறையை அணுகி உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டவாகட்டும் சரி, இல்லை சுயதொழில் சம்மந்தப்பட்டதாகணும், இல்லை கல்வி கடன் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான உங்களுடைய உட்கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை நீங்கள் அங்கேயே தெரிந்து கொள்ளலாம். இல்லாட்டி என்னுடைய நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட, நம்ம காசிமேந்தர் ஐயா மூலிமா அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த இங்கே வருகை புரிந்திருக்கிறவர்கள் உங்களுக்கு ஏற்ப அந்த திட்டங்களை பயன்பெற்று நீங்கள் பலனடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தென்னகத்தினுடைய மார்க்சிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வருகை புரிந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை போகிற ஒரு அமைதியான ஒரு மாவட்டம் எங்கேயுமே இருக்காது. நீங்கள் மற்றபடி மற்ற மாவட்டத்தில் வருகை புரிந்த இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரிடை நடக்கும், நிற்கலாம் டிசாஸ்டர் நடக்கும், இயற்கை பேரிடை நிறைய நடக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இழந்து, தந்தை இழந்து, தாய் இழந்து, இது போல ஒரு அவல நிலை இருக்கும் பொழுது நம்ம கோயம்புத்தூர் ஒரு சிறப்பான ஒரு மாவட்டம் கிடைக்கும் பொழுது நமது அரசு துறையில் நடைமுறைப்படுத்துகின்ற பல்வேறு கடனுதவிகள், கல்வி கடனாகட்டும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதாகட்டும், சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளி அலுவலகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை, மாவட்ட தொழில் மையம் போன்ற பல்வேறு துறைகள் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்தெந்த துறைகள் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த குரூப் வழியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பலன் அடைஞ்சு கொண்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான அனைத்து வழிவகையும் நான் உங்களிடம் இருந்து இந்த மன்றத்தின் சார்பாக ஐயா காசிமேந்தர் அவர்களுடைய பயணித்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் நான் இந்த இடத்தில் செய்வேன் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மன்றத்தில் வருகை புரிந்த படித்த இளைஞர்களை நாம் ஊக்கப்படுத்துவதுதான் முதல் நோக்கமாகும். அதனால் வந்து நம்ம இந்த மன்றத்தின் சார்பாக உங்களுடன் நான் உடனே இருப்பேன். உங்களோடு இருந்து உங்கள் தோளோட தோல் இருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மற்றும் உங்களுடைய மாணவ செல்வங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக அனைத்து வகையான உதவிகளையும் நான் இங்கே செய்து கொடுப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். இப்போ இங்கே முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு படித்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா கிராண்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம அரசு மூலியமாகவே நம்ம அதிகமாக வாங்குகிற அளவுக்கு நம்ம நலத்திட்டங்கள் நிறையா இருக்குது. அதை வந்து படித்த மாணவர்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அரசு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்பதை நம்ம இந்த மன்றத்தின் சார்பாக நம்ம இந்த அடுத்தது முன்னெடுத்து வழி நடத்த தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்றத்தின் பொறுத்தவரையிலே நம்ம இன்றைக்கி குரூப்பில் ஒன்று போட்டால் அதை உடனே ஃபாலோ பண்ணி அதில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து மாணவ செல்வங்கள், நாளைய விடியலின் நம்பிக்கை நட்சத்திரங்களாம் மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்பெறவும் மகளிர் அமைப்புகள் தொழில் துவங்கி வாழ்க்கையில் முன்னேற்ற சிறந்த ஆலோசனையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் வணக்கத்துக்குரிய ரஞ்சித்குமார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரஞ்சித்குமார் பேசுகிறது எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக பட்டியலின மக்களுக்கான சேவைகளை சொல்றதுக்கு இந்த அரங்கத்துக்கு அவர் வந்ததுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுக்க வரவேற்போம். இதுவரைக்கும் பெரும்பாலும் எப்படின்னா அந்த பட்டியலின மக்கள்லாம் ஆதிதிராவிடர்களும் அருந்ததியர்களும் தான் இந்த உதவிகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் அப்ரோச்சும் பண்ணுறதில்ல, அந்த பலனையும் பெறுவதில்லை. ஸோ முதல் முறையாக நம்ம அந்த மகளிர் மன்றம் ஆரம்பிக்கும் பொழுது நான் அவரோட தொடர்பு கொண்ட போது, சார் நான் வர்றேன், வந்து என்னென்ன உதவிகள் அதில் இருக்குது, என்னென்ன மானியம் இருக்குது நான் வந்து செய்கிறேன், சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்கிறேன், சர்வீஸ் முடிஞ்சு ஒரு வேளை ரிட்டையர் ஆகிட்டாலும் இலக்கிய மன்றத்தின் ஆலோசகராக இருந்து நமது மக்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இவருடைய தொலைபேசி எண்களை நீங்கள் நேரடியாக பேசலாம், ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் பேசுங்க, இல்லை இலக்கிய மன்றத்தின் மூலமாகவும் கேட்கலாம். பொதுவாக இப்போ வந்து ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு இது மாதிரி ஒரு தொழில் செய்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டே இருக்குது. டாட்கோங்கிற வெப்சைட்டில் போய் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தமிழ்லேயே எல்லாம் எழுதியிருக்கு. இவர் தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை, அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு போங்க. எடுத்த உடனே அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறத விட டாட்கோ அப்படின்னு தமிழ்லேயே நீங்கள் அந்த கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டு வரும்.
அதில் தமிழில் போட்டிங்கன்னு வச்சுங்க, எல்லா விதமான உதவிகள், மானியங்கள், ட்ரைனிங்கு, ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்து எந்த கேட்டகரியில் இப்போ கல்வி கடன் வச்சுக்கோங்க. ஒரு பையன் வந்து எம்எஸ்சி படிக்கிறான் அல்லது பிகாம் படித்து முடிச்சிட்டான்னா, இஃப் யூ வாண்ட்ஸ் டு கோ ஃபார் அப்ராடுன்னா உடனடியே இவரை தொடர்பு கொள்ளலாம். முழு மானியம் அதில் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் 142 கோடி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பயன்களெல்லாம் நம்ம பயன்படுறதுன்னா இவருடைய நம்பரை இலக்கிய மன்றத்தில் இவரே இருக்கிறார், அதில் நிறைய போஸ்டிங்ஸ் போடுறாரு. அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அவரை தொடர்பு கொள்ளுங்கள். இது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அவர் வந்து அமைஞ்சிருக்கிறாரு. அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.